ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு விளையாட்டு. இன்னும் இந்த நொங்கு சீசன் வரும். அந்த நொங்கு சீசனை பார்த்தீங்க அப்படின்னா ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நொங்கு வெட்டிட்டு வந்து வித்துட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட அண்ணே இந்த சீவன நொங்கெல்லாம் எங்களுக்கு கொடுங்கண்ணே அப்படின்னு நாங்கள் வந்து அந்த நொங்கு கடை பக்கத்துலேயே கை இப்படி வச்சு உட்காந்துட்டே இருப்போம். எப்படா யாரா சீவன நொங்கு வாங்குவா அப்படின்ட்டு ஒரு ஆள் வருவாங்க. அண்ணே 2 நொங்கு சீவி கொடுங்க சொல்லும் போது அப்படியே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நம்ம நொங்கு சாப்பிட மாட்டோம், ஆனால் அவங்க தான் நொங்கு சீவி சாப்பிட்றாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த நொங்கு கிடைக்க போதே அப்படிங்கிற ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த நொங்கு அப்படி சீவிட்டு அவர் கீழே போடும்போது அவள் எட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக வெயிலில் காய வச்சுட்டு அதில் 2 குச்சை வச்சு நல்லா அடிச்சுட்டு ஒரு கவட்டை கச்சி வச்சுட்டு அந்த நொங்கு எப்போ அந்த நொங்கு பண்ணி செஞ்சு வீட்டில் வச்சுட்டு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிடுவோம். ஸ்கூல் போயிட்டு வரும்போது எப்படா ஸ்கூல் முடியும் வண்டி ஓட்டலாம், எப்படா ஸ்கூல் முடியும் வண்டி ஓட்டலான்னு தான் இருப்போம். கரெக்டாக ஸ்கூல் முடிஞ்சு 6 மணிக்கு வந்தானே அப்படியே கரெக்டாக அந்த நொங்கு எடுத்து அந்த நொங்கு பழைய டயர் டீப் இருக்கும், அந்த டீப்பை சின்னதாக 2 வெட்டி அந்த நொங்குல வந்து 2 அடிச்சு வச்சிட்டோம்னா நம்ம உடம்பு டப்பன்னு சவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். நான் புல்லட் ஓட போறேன் அப்படின்னு சந்தோஷத்துல நாங்கள் கவரை அப்படியே அந்த நொங்கு வண்டி வச்சு தெருவெல்லாம் சுத்துற ஒரு நினைவு வந்து ஒரு மலர் நினைவு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இருக்கா? அந்த நொங்கு வண்டியில பசங்க ஓட்டுறாங்கன்னு தெரியல. இந்த அதே மாதிரி உங்களுக்கு நொங்கு வண்டி ஓட்டின நினைவு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க.